அவங்க பேருக்கா? என் பேர் மீராபாய். அக்கா இப்போ வந்து விஜய் வந்து கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ரீஎலெக்ஷன் போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ரீஎலெக்ஷன் வச்சா நல்லா இருக்கும்ப்பா. அவர் வந்து கூட்டணியும் இல்லாமல் ஜெயிச்சிருக்காரு மக்கள் சப்போர்ட்டில். மக்கள் சப்போர்ட் அவருக்கு இன்னும் ரீஎலெக்ஷன் வச்சாருன்னா இதே சப்போர்ட்டு மக்கள் கொடுப்பாங்க. ஏன்னா அவர் வரதான் மக்கள் விரும்புகிறாங்க. வேறு எந்த ஆட்சி வரதும் மக்கள் விரும்பலை. ரீஎலெக்ஷன் வைக்க சொல்லுங்கள், அவர் கட்டாயம் வந்துடுவார். அக்கா இப்போ தனிச்சில் 120 வச்சுருக்காங்க. இப்போ ரீஎலெக்ஷன் போனால் மெஜாரிட்டி வருவாங்க, 130 140 வருவாங்க நினைக்கிறீங்களா? கட்டாயமாக வந்துடுவார். வந்து அவர் தான் முதலமைச்சராக வருவார். ரீஎலெக்ஷன் வைக்க சொல்லுங்கள். அக்கா இப்போ ஆளுநர் வந்து இன்னும் அவரை வந்து ஆட்சி கூப்பிடலக்கா என்ன சொல்கிறாருன்னா, ஆளுநர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, உங்களால் வந்து ஒரு நிலையான கவர்மெண்ட் வர முடியாது அப்படின்றாரு. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இது ஒரு பிஜேபியோட சதி தான் அப்படின்றாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? பிஜேபியை சதி பண்ணாலும் எல்லா சதியுமே வந்து கடவுள் ஒரு பக்கம் துணை இருக்கிறாங்க விஜய் சாருக்கு, மக்கள் ஒரு பக்கம் துணை இருக்கிறாங்க. எல்லா சதியுமே முறியடித்து அவர் தான் முதலமைச்சராக வருவார். இதை இன்றைக்கி நான் சொல்கிறேன். தேங்க்யூ ப்ரோ. நேம் ப்ரோ? என் நேம் செல்வா. ப்ரோ இப்போ விஜய் வந்து கூட்டணி அமைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஏற்கனவே காங்கிரஸ் வந்துட்டாங்க, இன்னும் அவருக்கு வந்து ஒரு 6 சீட் கிட்ட தேவைப்படுது. ஆமாம். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் இப்போ வந்து என்னன்னா அவர் ரீஎலெக்ஷன் போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ரீஎலெக்ஷன் போனால் பெட்டராக இருக்கும். ஆனால் மக்கள் அதுக்கேற்ற மாதிரி ஓட் போட்டால் எந்த இஷ்யூவும் இருக்காது. இப்போ வந்து தனிச்சில் வந்து 108 எடுத்து வாங்கியிருக்காரு. இப்போ ரீஎலெக்ஷன் போனால் ஒரு 130 140 வந்து மெஜாரிட்டி வருவாங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வருவார். கண்டிப்பாக வருவார், அது கேரண்டி. ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷன்லேயே நிறைய கோல்மால்லாம் நடந்திருக்கு. பாக்ஸ் மாதிரி இருக்குது, சில பேர் ஓட்டுனா போடாமல் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரீஎலெக்ஷன் பண்ணால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடல ப்ரோ. ரீசன் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ரீசன் ஏன்னா அவர் தனித்துவமாக நிற்கிறார்ல, எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட்டும் இல்லாமல் நிற்கிறாரு. ஸோ அவர் புதுசாக வந்ததுனால ஆப்போனன்ட் பார்ட்டி பல வருஷமாக இருக்கிறவங்களாம் ஒரு ஈகோவாக என்னன்னு தெரில, அதனால் கூட இருக்கலாம். இதில் இருந்து பிஜேபி தான் காரணம்ன்றாங்க, அது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அது தெரியல ப்ரோ, அது வந்து உள்ளுக்குள்ளே நிறைய பாலிடிக்ஸ், அது தெரியல ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் இப்போ விஜய் வந்து கூட்டணி வச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ரீஎலெக்ஷன் போனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரீஎலெக்ஷன் வேணாம். இப்போ ஆளுநர் கூப்பிட்டு கொடுத்தாலே போதுமே. இல்லைன்னா இப்போ ஆளுநர் வந்து இன்னும் கூப்பிடாம இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மெஜாரிட்டி வேணும், மெஜாரிட்டி உங்கள்கிட்ட இல்லை, உங்களால் வந்து நிலையான கவர்மெண்ட் தர முடியாது அப்படின்றாரு. சில பேர் இதுக்கு வந்து காரணம் வந்து பிஜேபி தான் அப்படின்றாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இருக்கலாம், பிஜேபி இருக்கலாம். ஏன்னா ராகுல் காந்தி வந்ததுனால தான் இவர் எதுவும் கொடுக்க மாட்டேன்றாரு. இப்போ ராகுல் காந்தி அந்த 5 சீட்டு வரலன்னா, அவங்க கூட்டணி அனுப்பிக்கலன்னா இன்னும் பிஜேபி அவரே கொடுத்துட்ருப்பாரு கொடுங்கன்ட்டு. ஆனால் இப்போ ஒருவேளை ரீஎலெக்ஷன் போனார்னா மெஜாரிட்டி வருவார் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வருவார், கண்டிப்பாக வருவார். ஒரு 130 நம்ம இருப்பாருண்ணா. 130 தான் வர வேண்டியது. ஏன்னா இவங்க பஸ் எல்லா ஊர்லேயும் லாக் பண்ணதுனால தான் அந்த 130 சீட்டுக்கு வராத போயிடுச்சு. அந்த 20 சீட்டு வராத காரணமாக இவங்க பஸ்ஸை லாக் பண்ணதுனால தான். பஸ்ஸை விட்டுருந்தாங்கன்னா ஏன் இவங்க பஸ்ஸை விட்டுருக்கலாமா? ஏன் விடாத தடுத்தாங்க? மக்களை தடுத்தது இவங்க தானே. அப்போ தப்பு இவங்க மேலே தானே இருக்குது. பயந்துட்டாங்க. அப்போவே திருப்பியும் ரீஎலெக்ஷன் வந்தாலும் விஜய் தான் நிற்பார், அதுக்கான கேரண்டி. விஜய் தான் சிஎம். தேங்க்ஸ் ப்ரோ. விஜய் கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ரீஎலெக்ஷன் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு கூட்டணியோட ரீஎலெக்ஷன் வச்சா நல்லா இருக்குன்னு தான் தோணும். ஏன்னா மனசார்பாக தான் அவர் 108 கிட்ட ஜெயிச்சிட்டாரு, இன்னும் இப்போ பாதி தான் இருக்குது. ஸோ அது அவர் ரீஎலெக்ஷன் வச்சு பண்ணால் கூட ஓகே தான், நல்லா அவர் தான் ஜெயிப்பார் எனக்கு கண்டிப்பாக நான் போகிறேன். ரீஎலெக்ஷன் பண்ணால் மெஜாரிட்டி வருவாங்க நினைக்கிறீங்க? அப்புறம் இப்போ தனிச்சு 108 ஜெயிச்சிருக்காரு. ரீஎலெக்ஷன் பண்ணால் 130 140 மெஜாரிட்டி வருவாங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வருவார். இந்த வாட்டி மிஸ் ஆகிட்டாரு, மிச்சபடி கண்டிப்பாக வந்துடுவார். ஓகே ப்ரோ. இன்னும் அவர் ஆளுநர் வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடல ப்ரோ, காரணம் என்ன நினைக்கிறீங்க? சில பேர் வந்து பிஜேபி தான் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் கேட்டால் டிஎம்கே தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் வந்து தனிச்சு வந்திருக்காரு, அவர் வந்து இப்போ நிறைய பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் அவர் தான். ப்ரோ விஜய் கூட்டணி தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ரீஎலெக்ஷன் தான் நல்லா? இல்லை ப்ரோ, அவர் சுயேட்சையாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா, அவர் வந்து ஜெயிச்சு அந்த கட்சி மூலமாக வந்தால் தான் மக்களுக்கு பார்வையில் வந்து ஒரு ஹோப் இருக்கும். அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ ஜெயிச்சுட்டு திரும்பவும் வந்து ஒரு கூட்டணி தான் வைக்கிறாரு. கூட்டணி வைக்கும் போது அப்போது ஏற்கனவே இருந்த கட்சிக்கும் இவங்களுக்கும் ஒரு பிணைப்பு இருக்கிறதுனால அது எந்தளவுக்கு போகுன்ற ஒரு ஐடியா இல்லாமல் தான் இருக்கும். ஒரு குழப்பத்தில் தான் மக்கள் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் பர்சனல். அஃப்கோர்ஸ் மேபி இருக்கலாம். இப்போ தனிச்சு 108 ஜெயிச்சிருக்காரு ப்ரோ, திரும்ப ரீஎலெக்ஷன் போனால் மெஜாரிட்டி வருவார் நினைக்கிறீங்க? 130 140 எடுப்பார் நினைக்கிறீங்களா? மெஜாரிட்டிங்கிறது இங்கே யாருக்கும் தேவையில்லை. இப்போது மக்களுக்காக தான் வந்து எலெக்ஷன் நடக்குது. ஸோ மக்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஓட்டு போட்டு ஒருத்தவங்களை ஜெயிக்க வச்சுருக்காங்கன்னா அவங்க தான் அந்த ஆட்சி எடுத்து நடத்தணும். இப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில், கம்மியாக இருக்கின்ற பட்சத்தில் இவங்க ரீஎலெக்ஷன் போட்டு மறுபடியும் பண்ணுறது பெட்டர். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது எனக்கு சரின்னு படுது. இப்போ இன்னும் விஜய் வந்து ஆட்சி அமைக்க ஆளுநர் கூப்பிடல ப்ரோ. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி தான் காரணம் அப்படின்றாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை ப்ரோ, அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கருத்தும் தெரியல. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. இப்போ வந்து விஜய் கூட்டணி வச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ரீஎலெக்ஷன் பண்ண நல்லா இருக்கீங்களா? வேறு காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காங்க, இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு 6 சீட்டுகளை தேவைப்படுது. நீங்கள் கூட்டணியாக தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ரீஎலெக்ஷன் பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
இல்லை ரீஎலெக்ஷன் என்ன பிரச்சனைனா, ரீஎலெக்ஷனில் நிறைய மக்களோட வரி பணங்கள்லாம் வீணாகும். ஸோ அந்த ரீஎலெக்ஷனுங்கிற கான்செப்ட் போக முடியாது. இப்போ இருக்கிற கூட்டணியில் யார் அவங்க கருத்துக்களோட ஒப்பிட்டு பார்த்து அவங்க சரியாக வர்றாங்க, நம்ம கருத்தோட ஒத்து போகிறாங்களோ அவங்களோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிறது தான் சரியாக இருக்கும். மற்றபடி வந்துட்டு இன்னொரு ரீஎலெக்ஷன் வைக்கும்போது அதனால் மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவரோட கருத்து கொள்கை இருக்குது. அந்த கொள்கையை வச்சு அந்த கொள்கையோடு யார் ஒத்து வர்றாங்க, அந்த கூட்டணியில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கிறது தான் சரியாக இருக்கும். ப்ரோ ஒரு ரீஎலெக்ஷன் போனால் மெஜாரிட்டி எதுவும் நினைக்கிறீங்களா? இப்போ தனிச்சு 108 வாங்கியிருக்காரு. அது கண்டிப்பாக ஆகும். ஏன் ஆகும் அப்படின்னா, எப்பயுமே நம்ம மக்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஜெயிக்கிற பக்கம் நிற்கணுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு ரீஎலெக்ஷன் வந்தாலும் அப்படி தான் நடக்கும், ஒரு இடைத்தேர்தல் வந்தாலும் அப்படி தான் நடக்கும். யார் ஆட்சியில் இருக்காங்களோ அப்போ தான் அவங்களுக்கான எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கும் போது தான் அவங்க வந்து அதிலேருந்து பெற்றுத்தர முடியும் அரசிட்ட இருந்து. அப்படிங்கிறதுனால எப்பயுமே வந்து மெஜாரிட்டி உள்ள கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க. அதனால் ரீஎலெக்ஷன் வச்சாலும் விஜய் தான் வந்து மெஜாரிட்டி வருவார். ஆனால் அந்த ரீஎலெக்ஷன் வைக்கிறதுனால வந்து அல்டிமேட்டாக எல்லாமே வந்து மக்களுக்காக தானே பண்ணுறது. ஸோ மக்களுக்காக பண்ணுறதுங்கிறப்போ இதெல்லாம் அனாவசியமாக முதல்ல இந்த 2 தொகுதியில் போட்டிடுறது அதுவே எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. அந்தளவுக்கு நீங்கள் அரசியலுக்கு வந்து வர்றீங்க அப்படின்னா ஒரு தொகுதியில் நிற்கணும், ஒரு தொகுதியில் வெற்றி பெறணும். இன்னொரு தொகுதியில் வெற்றி பெற்றால் அந்த தொகுதிக்கு ரீஎலெக்ஷன் வருது. அந்த ரீஎலெக்ஷன் வரும்போது அதுலேயும் மக்கள் பணம் தான் வீணாக போகுது. அதனால் வந்து அதுவே ரீஎலெக்ஷனை இந்த இதெல்லாம் அதில் உடன்பாடு இல்லை. அப்புறம் இன்னும் விஜய் வந்து ஆளுநர் வந்து ஆட்சியை கூப்பிடல. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள்கிட்ட மெஜாரிட்டி இல்லை, அவங்களால ஸ்டேபிளான கவர்மெண்ட் தர முடியாது அப்படின்றாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு வந்து பிஜேபி தான் காரணம் அப்படின்றாங்க. ஆப்வியஸாக அதுதான் காரணம். அதாவது வந்துட்டு ஒரு மெஜாரிட்டிக்கு வந்து அவருக்கு டைம் கொடுக்கணும். 18 டேஸோ 15 டேஸோ டைம் கொடுத்து அவரோட மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண வைக்கணும். அவங்க ஏன் அதை பண்ணலை அப்படின்னா, அலைன்ஸை முதல்ல இவங்க செட் பண்ணுறாங்க. பிஜேபி வந்து அவங்களுக்கு சாதகமான அலைன்ஸ் கிடச்சிச்சுன்னா அதனால் அவங்களுக்கு பயம் இருக்கும். பிஜேபி வந்து இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் உள்ளே வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் வர முடியலை. தமிழ்நாட்டில் வரணுங்கிறது அவங்களோட பெரிய நோக்கமாக இருக்குது. அவங்களோட பெரிய இலக்கே தமிழ்நாட்டை நம்ம பிடிக்கணும் அப்படின்னு. அதுக்கு முகாந்திரங்கள் இருக்கும்போது அதை வந்து அவங்க அதை வந்து கையில் எடுத்துக்க தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த தாமதம் அவர் கேரளாவுக்கு போகிறது, இந்த மாதிரியான தாமதங்கள் பார்க்கும்போது அது வந்து பிஜேபியோட வேலையாக தான் இருக்குமான்னு தோணுது. நன்றி தேங்க்யூ. ஆனால் இப்போ விஜய் வந்து கூட்டணி அமைச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ரீஎலெக்ஷன் போனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கூட்டணியும் இப்போ வந்து அவருக்கு மெஜாரிட்டி வந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் ரீஎலெக்ஷன் போனாலும் இப்போதைக்கு சரி வராது. ஆனால் ரீஎலெக்ஷன் வச்சாக்கா அவர் தான் ரொம்ப மெஜாரிட்டியாக வருவார். ஏன்னா அனுதாபம் வந்து அவருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும். இதுதான் நான் நினைக்கிறது. ஆமாம். ஆனால் திருப்பி ரீஎலெக்ஷன் போனால் அவர் கிட்டத்தட்ட 200 ஜெயிப்பார். கண்டிப்பாக ஜெயிப்பார். ஏன்னு கேட்டால் மற்ற கட்சிங்க மேலே வெறுப்பாகிடும். ஏன்னா அவர் வரணுன்ட்டு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. நீ வந்து திருப்பி வந்து வேறு கேம்லாம்னா மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இதுதான் நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ வரைக்கும் ஆளுநர் வந்து அவர் வந்து ஆட்சி அமைக்க வாங்கன்னு கூப்பிடல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள்கிட்ட மெஜாரிட்டி இல்லை மெஜாரிட்டி இல்லைனாலும் தனிப்பெரும் கட்சின்ற முறையில் அவர் வந்து கூப்பிட்டு ஆட்சி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் வேணால் அவர் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு வந்து அதான் ஆப்ஷனு. என்ன சொல்கிறாங்கன்னா, இது காரணம் வந்து பிஜேபி தான், ஆளுநர் கூடாமல் இருக்கிற காரணம் அப்படின்றாங்க. அதை பற்றி எனக்கு தெரியல. ஓகேண்ணா. சரி. ஆனால் இப்போ விஜய் வந்து கூட்டணி போகலாமா, இல்லை திரும்ப ரீஎலெக்ஷன் போகலாமா? ரீஎலெக்ஷன் போனால் மெஜாரிட்டி வருவாரா? ரீஎலெக்ஷனுக்கெலாம் போக மாட்டாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து இவரோட வந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. இப்போ திமுகவும் அதிமுகவும் கூட்டணி போட்டு இடதுசேரில் மொத்தம் உட்காருவோமா, இல்லை நாங்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்கவா அப்படிங்கிறது நடக்குமேட்டு கோபாலபுரத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுங்களா? ஆக மொத்தம் ஆட்சி அமைக்கிறது உறுதி. நாளைக்கு காலையில் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு ஆர்டர் வாங்கிடுவாங்க. விஜய் தான் அப்படிங்கிற ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் போனார்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது. அரசியல் சட்டம். நாளைக்கெல்லாம் விஜய் வந்து சிஎம் ஆயிடுவார். ஆனால் இப்போ வரையும் அவர் ஆட்சி அமைக்க கூப்பிடல. காரணம் பிஜேபி தான் நினைக்கிறீங்க? பிஜேபி தான், வேற என்ன இருக்குது? எல்லாமே பிஜேபி வந்து இழுத்து பிடிச்சிட்டு என்ன பண்ணுறது பார்ப்பேன். திமுக அதிமுக இவங்க 2 பேர்த்தையுமே பிஜேபி கண்ட்ரோல் பண்ணுறாரு. அந்த ஒரு காரணத்தை இவரை வந்து அலைய விடுறாங்க. ஆக மொத்தம் இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் அந்த ஆளுக்கு பொறுமையினா விஜய் தான், பொறுமைக்கு விஜய் தான். இன்றைக்கி வரைக்கும் பார்ப்பார். நாளைக்கெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு ஆர்டரை வாங்கிட்டு சிஎம் ஆயிடுவார். அவர் கொஞ்சம் பொறுமையாக பார்க்குறாரு. ஆனால் ஜெயிக்கிறது விஜய் தான். ஓகே, தேங்க்ஸ். இப்போ விஜய் கூட்டணி அமைக்கலாமா, இல்லை ரீஎலெக்ஷன் போகலாமா? ரீஎலெக்ஷன் வச்சாலே நல்லா தான் ப்ரோ இருக்கும். இப்போ அவர் வந்து என்ன ஆட்சி அமைக்க கவர்னர் கூப்பிடல ப்ரோ, அது காரணம் வந்து பிஜேபி தான் நினைக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக பிஜேபி தான். காங்கிரஸோட கூட்டணி போனதால பிஜேபியோட வந்து கூட்டணி அமைக்கலைங்கிறதுனால சிஎம் விடலை.
அதனால் ரீஎலெக்ஷன் வச்சாலே நல்லா தான் ப்ரோ இருக்கும். ஓகே ப்ரோ.